அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்று புனித வெள்ளி, அரசு விடுமுறை. பாதி பேருக்கு வேலை லீவாக தான் இருக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு வேலை இருக்குது. கல்வி நிறுவனங்கள் எல்லாமே மாணவர்களுக்கு எல்லாமே லீவாக தான் இருக்குது. அதனால் இந்த நாளை மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது 3 நாள் தொடர்ந்து வர லீவுங்கிறதுனால ஜாலியாகவே இந்த நாளை சரியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். கடைசியாக பார்க்கணுன்னா இந்த பதிவில் கடைசி ஒரு நிமிஷத்தை கண்டிப்பாக கேளுங்க. அதில் சொல்லப்படுற 3 ராசிக்கு உங்களோட பிறந்த விவரங்களை போட்டு உங்களோட கேள்வியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இலவசமாக இந்த பதிவிலே கேட்கலாம். இப்போது இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ராசி பலன் கேட்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆக உதவியாக இருக்கும். இன்று தேதி பார்த்தீங்கன்னா 3/4/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா காலையில் 8:45 வரைக்கும் பிரதம திதி இருக்குது. அதுக்கு பிறகு துவிதிய திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 7:26 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:04 சூரியன் மறைவு மாலை 6:20 இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை 10:40 12:12 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பகல் 3:16 4:48 வரைக்கும். குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 7:36 9:08 வரைக்கும் இருக்குது. இப்போது சித்திரையில் நல்ல ஒரு சுப காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள் தான். எதை பற்றியும் கவலை இல்லை. உங்களோட நாளை சிறப்பாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சித்திரையில் புது வீடு புக, காது குத்த, கல்வி துவங்க, பூநூல் கல்யாணம் பண்ண, குளம் கிணறு வெட்ட, தொழில் செய்ய, நகை அணிய, திருமணம், சாமி சிலை நிறுவ, அந்த மாதிரி. அதே நேரங்களில் துதியை திதியும் பார்த்திங்கன்னா வீட்டில் சுப காரியங்கள், இடமாற்றம், வெளியூர் பயணம், அந்த மாதிரி விஷயத்துக்கும் ஏற்றதாக தான் இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு புகழ், மிதுன ராசிக்கு லாபம், கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு கவலை, துலாம் ராசிக்கு மேன்மை, விருச்சிக ராசிக்கு வெற்றி, தனுசு ராசிக்கு விவேகம், மகர ராசிக்கு பொறுமை, கும்ப ராசிக்கு கவனம், மீன ராசிக்கு தனமாக இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எந்த பாதிப்பும் இல்லாமல் ஜாலியாக இந்த வார இறுதி நாட்களை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு உங்களுக்கு நாள் ஆரம்பிக்கிறது சிறப்பாக தான் ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் ஜாலியாகவும் நாளை கொண்டு போவீங்க. வார இறுதி நாட்கள், நல்ல ஒரு லீவு, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ரிலாக்ஸாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும், மகிழ்ச்சியாக வெளியில் போயிட்டு ஒன்றா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் கூடியும் நல்ல ஒரு சிறப்பான நேரமும் அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயங்களும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பெரியவங்களோட சந்திப்பு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். பல புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சிறப்பாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட ராசியில் கிரகநிலைகளை பார்க்கும் போது உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கார், 3ஆம் இடத்துல குரு இருக்கார், 5ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி இருக்கார். இப்போது இந்த கிரகநிலைகளை பார்க்கும் போது உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு எல்லா விதத்துலேயும் செய்கிற செயல்கள் காரியங்களில் இருக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள், சந்தோஷத்துக்கான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு, கூட வேலை செய்கிறவங்களால், தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, பார்ட்னர்களால் நல்ல ஒரு ஒற்றுமையாக செயல்பட்டு லாபமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது. புதிய திட்டங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் நல்லாவே இருக்கும். இன்று உங்களோட அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி மூலிமா முன்னேற்றகரமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. உங்களோட திறமைக்கான புகழை பெறக்கூடிய ஒரு நாள். உங்கள்
சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து பாராட்டும் பேரும் கிடைக்கும். நல்ல ஒரு உங்களோட செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலன்களையும் கொடுக்கும். நல்ல ஒரு பேரையும் பெற்று தர மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஆற்றல் நல்லாவே வெளிப்பட்டு மகிழ்ச்சியான நாளாக தான் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்கள் திடமான முயற்சி மூலிமா சாதகமான பலன்களை பெறலாம். உங்களோட திறமைக்கு காரணமாக நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் லாபமும் அடையக்கூடிய விதமாக தான் இருக்குது. செயல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பாராட்டுகள் இருக்கும். வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சொல்லவே வேண்டாம். இன்று உங்ககிட்ட இருக்கிற உற்சாகமான போக்கு பார்த்தீங்கன்னா தனக்கிட்டேயும் சரி காதலன் காதலிக்கிட்டேயும் சரி அன்பான தருணங்களை அனுபவிக்கலாம். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையும் மகிழ்ச்சியும் இருக்கும். இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தோட ஒன்றா வெளியில் போகிறதும் காதலன் காதலி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இன்றைக்கி நாள் முழுக்க நிறைவாக தான் இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியாக உற்சாகமாக என்டர்டெயின்மெண்ட் மாதிரி சில விஷயங்களில் கலந்துக்கிட்டு நாளை கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்கும். சேமிப்பும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லை. சேமிக்கலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கவலை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. வர பணத்தை அப்படியே அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்கள் கிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக நாள் முழுக்க சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். எந்த பாதிப்பும் இல்லை. ஜாலியாக கொண்டாட வேண்டிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா உங்கள் கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லாவே வெளிப்படுற மாதிரி இருக்கும். உங்கள் கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் நல்லாவே வெளிப்படும். உங்களை கூட நண்பர்கள் கூட நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடுவீங்க. இன்று காதலர்களுக்கும் சரி கணவன் மனைவிக்கும் சரி குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புண்டு. நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களோட உறுதியும் தன்னம்பிக்கையும் தெரியும். உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். கிரகநிலைகளை பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 11ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால உங்ககிட்ட இன்று புது சுறுசுறுப்பும் தெம்பும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும். உறவினர்களால் அனுகூலம் கிடைக்கும். கூட பிறந்தவங்களோட ஆதரவு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் இருக்கும். அதே நேரங்களில் நீங்கள் இன்று எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக பழைய பாக்கிகள் கடன்கள் வசூலாகிற விதமாக தான் இருக்கும். உங்களுக்கு சிறப்பான சாதகமான நாள். உங்களோட கடின உழைப்பும் உங்களோட சுய முயற்சி மூலிமா எல்லாமே உங்களுக்கு நாளில் வளர்ச்சிக்குரியதாக தான் இருக்குது. இந்த நாளை ஜாலியாக டைம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியாக திட்டமிடுங்க. உங்களோட திட்டமிட்டல் கரெக்டாக இருந்ததுன்னா எதிர்காலத்துக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட பணியாற்றும் திறமைகள் பாராட்டுகளை பெற்றுத்தரும். நல்ல ஒரு வாய்ப்புகளையும் புதிய ஆர்டர்களையும் பெற்றுத்தர மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்க கூடயும் பார்ட்னர்கள் கூடயும் நல்ல உறவு இருக்கும். அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் தர விதமாக தான் நாள் இருக்குது. எதை பற்றியும் கவலையே இல்லை. வளர்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஒற்றுமையாக இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மன திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கும் சரி கணவன் மனைவிக்கும் நல்ல ஒரு ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறனால நாள் முழுக்க அவங்களோட ஆதரவும் ஆறுதலும் நல்லா இருக்கும். ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் பணவரவு நல்லா இருக்கிறனால மகிழ்ச்சியான செலவுகள் செய்கிறதும் மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரங்களில் பசங்களோட எதிர்காலம் குறித்தோ இல்லை காதலர்கள் உங்களோட திருமணம் குறித்தோ முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணவரவு எதிர்பாராத விதமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமோ லாபமோ இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத கடன்கள் வசூலாகணும் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது மூலிமா சேமிப்பு உயரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் உயரதை நீங்களே பார்ப்பீங்க. அதிக அளவில் சேமிக்கலாம். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான நாளாக தான் இருக்குது. ஜாலியாக இருங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்று நாளை பொறுத்தளவுக்கு என்ன தான் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு பதட்டத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டுங்காணாமல் போகிறதோ இல்லைனா அனுசரித்து போகிறதோ நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க.
குடும்பத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பேச்சும் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. செய்கிற செயல்களில் பார்த்து யோசித்து செயல்படுங்க. இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காதீங்க. நாளை அனுகூலமாக்குறதுக்கு அமைதியும் பொறுமையும் இந்த நாள் முழுக்க அவசியம் தேவை. உங்களோட ராசியிலே குரு இருக்கார், 3ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல புதனும் ராகும், 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனியும், 11ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்காங்க. குடும்பத்தில் பசங்களால் வீண் செலவுகளும் எதிர்பாராத பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு கொஞ்சம் சாதகமான பலனை பெறணுன்னா கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியாக இருப்பாங்க. குறிப்பாக பெற்றோர் மூலயமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்று உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாக மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. மனசுக்குள்ள வேதனையும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை செய்கிறது நல்லது. பாட்டு கேட்குறது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் சில சவால்களை நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். சிறப்பாக திட்டமிட்டு நல்ல ஒரு அட்டவணை போட்டு உங்களோட வேலைகளையோ தொழிலையோ பார்த்தீங்கன்னா நல்லது. உங்களோட செயல்திறன் அதிகமாக செய்ய பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும். தவறுகள் இல்லாமல் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யுங்க. நிதானமும் பொறுமையாக இருந்தீங்கன்னா நாள் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் பதட்டமான மனநிலையை துணைக்கிட்ட காண்பிக்கிற மாதிரி இருக்கும். இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. இன்று அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது. அப்படி பேசுனீங்கன்னா வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் தேவை. உங்களோட குடும்ப பிரச்சனைகளையோ உங்கள் வீட்டு பிரச்சனைகளோ காதலிக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் காட்டாதீங்க. அது உறவுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வார்த்தைகளில் மூலிமா சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. அதே நேரம் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வருத்தத்தையும் பணம் பற்றாக்குறை பதட்டத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சாப்பாட்டில் கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. வெளியில் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியம் பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பத்தோடு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். உங்களை சுற்றி ஏதோ ஒரு மந்தமான சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு செயல்லையும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பீங்க. செய்கிற செயல்கள் காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏனோ தானோன்னு செய்கிறனால சில தவறுகளும் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். காரியங்களில் செய்ய வேண்டிய விஷயங்களில் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்து நாளை கண்டிப்பாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். காலையிலே பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அதிகமான காரியங்கள் செயல்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும், 4ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 9ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, 10ஆம் இடத்துல சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கவனமாக இருங்க. பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரம் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் உறவினர்கள் கூடலாம் பேசி அதை தீர்க்கறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக அனுசரித்து போங்க. தொழிலையும் சரி, கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியம். தொழிலில் லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்று சில வருத்தங்களை ஒதுக்கி தள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்றதுனால மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வெற்றிக்கான முயற்சியை எடுக்க வேண்டியது அவசியம். ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. கவனம் குறைவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் உங்களோட செயல்திறன் அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை அதிகமாக இருக்குது. அதனால் உங்களால் எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் முடிக்க பாருங்கள். நிலுவையில் நிற்க விடாதீங்க. சில சூழ்நிலைகளில் நீங்கள் விட்டு நிலுவையில் நின்ன வேலைகள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏதாவது இருந்ததுன்னா முடிக்கிறது நல்லது. காதலர்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் புரிதல் கம்மியாக இருக்கும். அதனால் 2 பேருக்குள்ளேயும் சில மனஸ்தாபங்களும் சில மன வருத்தங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. சூழ்நிலைகளை அனுசரித்து போங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. ஒதுங்கி இருக்கிறதும்
விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். காதலர்களோ கணவன் மனைவியோ இன்று அதிக நேரம் பேசாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஏமாற்றத்தை தான் அளிக்கும். சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அம்மாவோட உடல் நலத்துக்காக எதிர்பாராத செலவும் ஏற்படுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே பதட்டத்தை ஏற்படுத்தும். பண விஷயத்தில் காலையிலலாம் செலவு பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் வச்சுருந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் பல்வலி முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போகிறதே நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு எங்கே வேணால் போகலான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்ககிட்ட மனசில் நல்ல ஒரு நிறைவும் திருப்தியும் இருக்கிறது நாளை உங்களுக்கு சிறப்பாகவே கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் தானாக கைகூடி வரும். ரொம்ப நாள் ஆசைகள் கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். காதலர்களுக்கும் கணவன் மனைவிக்கும் நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத தனவரவு இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் முடிவுக்கு வரக்கூடிய விதத்தில் பலன்கள் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைய இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. குறிப்பாக புதுசாக வேலை தேடினவங்களுக்கோ இல்லைனா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் காத்துட்ருக்கவங்களுக்கோ நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். சில நேரங்களில் சூழ்நிலைகள் உங்களுக்கு லீவுனாலும் அதே நேரங்களில் நாளை பார்த்து ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது. வார இறுதி நாட்கள்ங்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட ராசியிலேயே கேது இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, 9ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல குரு. உறவினர்கள் மூலிமா குடும்பத்தில் மன மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. வராத பழைய கடன்கள் பாக்கிகள் வசூலாகும். இந்த சின்ன முயற்சியை பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நம்பிக்கை நிறைஞ்ச நாள். தைரியமும் உறுதியும் நல்லாவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று ஒரு சிலரை சந்திக்கிற மாதிரி இருக்கும். தொழில் சம்பந்தமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உங்களோட கருத்துக்கும் உங்களோட தகவல் பரிமாற்றம் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய விதத்தில் தான் நாள் சாதகமாக இருக்குது. காதலர்கள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நட்போடு பழகுவீங்க. ஜாலியாக இருக்கும். டைமில் உறவில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்குது. அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கையிலையும் சரி பணம் நல்லாவே இருக்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஜாலியாக உங்களோட நலன் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. இனிமையான தருணங்களை கொண்டாடலாம். கல்யாணமானவங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு தொழிலை வளர்ச்சி கொண்டு வந்ததுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கும். புதிய முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து வைங்க. இன்று நீங்கள் சேமிக்கிற பணம் எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியத்தில் ஸ்டேபிளாகவும் சிறப்பாகவும் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் கொஞ்சம் பொறுப்புகளால் சூழ்ந்த நாளாக இருக்கும். ஏதோ ஒரு மன வருத்தம். பொறுப்புகள்னால் செய்யக்கூடிய செலவுகளும் அதிகமாக இருக்குது. வீண் விரயங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை பாருங்கள். சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இல்லை. சூழ்நிலைகளை பொறுமையாகவும் நல்ல ஒரு பக்குவமாகவும் கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் இன்று வார்த்தைகளை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவுகளுக்குள்ளே கவனமாக இருங்க. குறிப்பாக பெற்றோருடைய கூட பிறந்தவங்களுடைய தொணக்குட்டியும் கணவன் மனைவிக்குள்ளேயும் காதலன் காதலிக்கிட்டையும் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா இன்று நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள் கோபத்தையும் எரிச்சலையும் அவங்கக்கிட்ட தான் காட்டுற மாதிரி இருக்கும். இன்று கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 6ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, 8ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது. இன்று எந்த வேலையிலையும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது. குடும்பத்தினரை அனுசரித்து போகிறது நல்லது. கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு
முயற்சி செய்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தெய்வ வழிபாடு நல்லதாக இருக்கும். உற்சாகமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களோட முயற்சிகளில் வெற்றி காணணும்னா நல்லா ஒரு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். கோயிலுக்கு போயிட்டு வர்றது, மனசை அமைதியாக வச்சுக்கிறது, ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறது கொஞ்சம் நல்லதாக இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. பொறுமையும் நிதானமும் இன்று உங்களோட நாளில் அவசியமாக தேவை. அதே நேரமில் வார்த்தைகளில் ரொம்பவே கவனம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்காதீங்க. சில தொல்லைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விவாதம் வாக்குவாதமாக இருந்தால் அங்கே ஒதுங்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட காதலிக்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறத தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ தான் ஓரளவுக்கு புரிதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது பிரச்சனைகளை பெருசாக்குற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் சூழ்நிலைகளில் பிளவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பொறுமையாக சூழ்நிலையை கையாளுங்க. முடிஞ்சால் நட்பாக பேசி பழகுங்க. கேஷுவலாக இருங்க. எந்த விஷயத்தையும் சீரியஸ் ஆக்காதீங்க. அப்படி எதுவுமே முடியலைன்னா ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வீட்டில் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் கையிருப்பு கரையிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் மருத்துவ செலவுகள் இருக்கிறதுனால அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்கும். செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தலைன்னா இருக்கிற சேமிப்பு கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. எண்ணெய் கார பதார்த்தம் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க. அளவுக்கு அதிகமாக வெளியில் சாப்பிடாதீங்க. ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்று கொஞ்சம் நாளை பொறுத்தளவுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எது நல்லது எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்க உங்ககிட்ட புத்திசாலித்தனம் இன்று அவசியம். அதே நேரம் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவும் இருக்கும், நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, நெகட்டிவும் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் கையாளுறீங்க, எது உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற சவால்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். முடிஞ்சால் எல்லா விஷயத்தையும் கவனமாக உன்னிப்பாக பார்த்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க. பதட்டம் இல்லாமல் இருந்தாலே நாள் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும். இன்று மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு பொறுமையாக இருந்தாலே போதும். குடும்பத்தோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மனசுக்கு நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்று உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியில் சந்திரன், 5ஆம் இடத்துல புதனும் ராகும், 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி, 7ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது. இன்று நீங்கள் நினச்ச காரியங்களை நினச்சபடி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தால் போதும். பசங்களால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்குது. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் தெரிகிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல எண்ணம் நிறைவேறும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று முன்னாடி சொன்ன மாதிரி பதட்டப்படாமல் சமநிலையோடு இருந்தீங்கனாலே இன்று உங்களோட நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களோட வளர்ச்சியில் ஏற்படுற தடைகளை நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் சமாளிக்க வேண்டியது அவசியம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். உறவினர்கள் வருகையால் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் அதிகமாக வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். கூட வேலை செய்கிறவங்களோடையும் தொழிலில் கீழே வேலை செய்கிறவங்களோடையும் ஆதரவு இல்லை. உங்களால் நீங்களே நிறைய வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலைகளை அட்டவணைத்து முதல்ல முடிக்கிறது நல்லது. சில சந்திப்புகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று துணைக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு புரிதல் கம்மியாகிற மாதிரி இருக்குது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுங்க. வெளிப்படையாக இருந்தீங்கன்னா நல்லது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து பேசுங்க. நிதானமும் பொறுமையும் உறவுகளுக்குள்ளே இன்று அவசியமாக தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணம் சம்பாதிக்கிற ஆற்றல் கம்மியாக தான் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். வரவுகளும் இருக்குது, செலவுகளும் இருக்குது. அதே நேரங்களில் பார்த்து பணத்தை கையாளலைன்னா வீண் விரயங்களோ பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் இருக்குது. இருந்தாலும் கால் வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுட்டு ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. பொறுமை ரொம்பவே அவசியம்.
இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு காலையிலேருந்து ஏதோ ஒரு பதட்டமும், பயமும், கொஞ்சம் குழப்பமும் இருக்கிற மாரி தான் இருக்கு. தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் போட்டு சிந்திக்காதீங்க. ரிலாக்ஸா இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கலாம்ன்ற தைரியத்தோட நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்கங்க. உங்களோட பய உணர்வும், பாதுகாப்பு இல்லாத உணர்வுகளும் உங்களோட செய்ற செயல்கள், காரியங்கள்ல தவறுகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. தைரியமா துணிஞ்சு செய்யுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை. சுபகாரிய முயற்சிகளில் வீண் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் வருந்தாதீங்க. உறவினர்களாலேயும் சரி செலவுகள் இருக்குது, ஆனால் மகிழ்ச்சியும் இருக்கும். சில செய்திகளும் வரதான் செய்யும். செலவுகளை பார்த்து கண்காணிக்க வேண்டிய ஒரு நாள். பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, 6ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது எதிர்பாராத பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது தொழிலையும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் சரி செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சிக்கனமாக இருந்தீங்கன்னா பண பிரச்சனையை தவிர்க்கலாம். உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா அவங்களால சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் கிட்ட நல்லுறவு இருந்ததுன்னா அவங்க மூலம் நல்ல ஒரு உங்களோட தேவையை அறிஞ்சு அவங்க உதவுறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகளை நீங்கள் விழிப்புணர்வோடவும் எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டியது அவசியம். தியானம் செய்கிறது மனசுக்கு அமைதி ஏற்படுத்தும். நம்பிக்கையான அணுகுமுறை எல்லா விஷயத்துலையும் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. நேரத்துக்கு முடிக்க முடியாது. முறையாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். வேலையை பொறுத்தளவுக்கு தொழிலை பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. பண நஷ்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் லாபம் கம்மியானாலும் பரவாயில்ல, நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று புரிதல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நல்லிணக்கமும் கம்மியாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை, கேஷுவலாக பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பணம் இல்லைன்ற பற்றாக்குறையும் சில வருத்தங்களை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கேஷுவலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான நாளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை தொலைக்காமல் பார்க்கறதுக்கு பணத்தை கையில் வச்சுக்கிட்டு எங்கேயும் போகாதீங்க. முடிஞ்சால் எல்லா விஷயத்தையும் பண விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. செலவுகளை கண்காணித்து சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி, கால்வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ரிலாக்ஸாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத சூழ்நிலைகளை யோசிக்காதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக, மகிழ்ச்சியாக, எல்லா விஷயத்திலையும் சாதகமாகவும், நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பாராத சில புதிய விஷயங்களையும் செய்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்குது. பணவரவு நல்லா இருக்கும். குடும்பத்தில் பூர்வீக சொத்து வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. உங்களோட சுபகாரியம் பேச்சுவார்த்தைகளையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிறந்த நாளாக இருக்குது. உங்களோட கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனியும், 5ஆம் இடத்துல சுக்கிரனும், 7ஆம் இடத்துல குருவும், 9ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறது. பெரிய மனிதர்களோட ஆதரவு, அறிமுகமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைக்கேற்ற பதவி உயர்வோ வளர்ச்சியோ நல்லாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மன அமைதி நல்லா இருக்குது. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். இன்று விடுமுறையோ இல்லைனா நேரம் கிடைச்சதுன்னா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. இன்று உங்களுக்கு வெற்றி பெற்று தரக்கூடிய உறுதியான முடிவுகளை எடுப்பீங்க. கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. நண்பர்கள் ஆதரவு இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் உற்சாகமாக, மகிழ்ச்சியாக துணிஞ்சு போய் உங்களுக்கு சாதகமான பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் உங்களோட திறமைகளையும் தொழிலில் உங்களோட புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். புதிய யுக்திகளை கையாண்ற விதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட இனிமையான தருணங்களை அனுபவித்து மகிழக்கூடிய ஒரு நாள். 2 பேரும் பரஸ்பர கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு புரிதலோடையும் நல்ல ஒரு அன்னுணித்தோடையும் நாள் முழுக்க இனிமையாகவும் கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்று குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கும் மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கும். பல நாட்களுக்கு பிறகு மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக, இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக, சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இந்த நாள் இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. பசங்களோட எதிர்காலம் குறித்தோ உங்களோட எதிர்காலம் குறித்தோ முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை நல்லாவே இருக்குது. கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது. எதிர்பாராத தனவரவிற்கு உங்களோட ஆற்றல் அதிகரிக்கிறனால வங்கி இருப்பும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயனுள்ள முதலீடு செய்யவோ இல்லைனா சேமித்து வைக்கிறதுக்கான பிளான்கள் நல்லாவே இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக, மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஜாலியாக நாளை கொண்டாடலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா தெளிவாகவும் நல்ல ஒரு சிறப்பான சிந்தனைகளும் ஏற்படுற மாதிரி இருக்குது. இது உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கும். அதாவது தொழில் சம்மந்தமாக எடுக்கிற முடிவுகள் நல்ல ஒரு பலனை தரும். குடும்பத்தில் நல்ல ஒரு நிறைவான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவுக்கு வரும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. சிறப்பான பலன்கள் இன்று நாள் முழுக்க இருக்குது. நாளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி தர விதமாக நாள் இருக்குது. உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதனும் ராகுவும், 3ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி, 4ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன். தொழில் விஷயமா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். உடல்நிலை ஆரோக்கியம் சீராகும். நண்பர்களோட உதவியால் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல இருந்த சிக்கல்கள் நீங்கும். பசங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றமோ அவங்களால நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய விதமாக தான் இருக்குது. கடன் பிரச்சனைகளை தீர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்று பணவரவு இருக்கும். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படுற மாதிரி, சந்தோஷங்கள் ஏற்படுற மாதிரி நாள் இருக்குது. உங்களோட முன்னேற்றத்துக்கான நேரம் செலவு செய்வீங்க. நல்ல ஒரு திட்டமிடுறதுக்கும் நல்ல ஒரு பயனுள்ள வகையில் முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. உங்களோட மேன்மையான பேச்சு பார்த்திங்கன்னா உங்களோட வெற்றிக்கு சாதகமாக இருக்கும். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு உங்கள் கூட பேசுகிறவங்கள நல்ல ஒரு திருப்தி அடைகிற மாதிரி உங்களோட பேச்சு இருக்கிறதுனால வளர்ச்சி நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு சூழ்நிலைகள் பலனளிக்கிற மாதிரி தான் இருக்குது. சாதகமாக தான் இருக்கும். தொழிலில் உங்களோட செயல்களை காரியங்களை நேரத்துக்கு முடிப்பீங்க. வேலை விஷயமா பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு திருப்தியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட இனிமையான வார்த்தை மூலிமா துணையோ இல்லை கணவன் காதலன் காதலிக்கிட்டேயோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது. பேசுகிற விதம் பிடிப்பாக நல்ல ஒரு அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அவங்கள உருக வைக்கிற மாதிரி இருக்குது. ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு அன்பும் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. பண வரவும் கையில் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கும். சின்னதாக கடன் வாங்கி சந்தோஷமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரங்களில் எதிர்பாராத தனவரவும் இருக்குது. கடன்ன்றது பெரிய விஷயத்தில் இல்லை. அதை கடன் வாங்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா இன்னமும் சந்தோஷம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற ஆற்றல் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லை. மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு பதட்டங்கள் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்று பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய செயல்கள் சூழ்நிலைகள் இருக்குது. அது உங்களுக்கு செய்யவும் முடியாமல் பண்ணாமலும் இருக்க முடியாமல் ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படுறது மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பெற்றோர் கூடியும் பசங்க கூடியும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுற சூழ்நிலைகள் இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. குறிப்பாக கூட பிறந்தவங்க கூட எந்த ஒரு வார்த்தையும் அதிகமாக பேசாமல் இருக்கிறது நல்லது. உங்களை சுற்றி
சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. தொழில் செய்கிற இடத்துலையும் நிதானமும் பொறுமையும் தேவை. கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது சூழ்நிலைகள் இருக்குது. உங்கள் ராசிலேயே புதனும் ராகுவும் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி, 3ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது. மனசில் ஏகப்பட்ட குழப்பங்களோடு இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செய்கிற செயல்கள் தடைகள் ஏற்படுறது, மனசை வருத்துற மாதிரி இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்பவே கவனம் தேவை. மனசை அமைதியாக வச்சுக்க கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்று நல்லது. முடிஞ்சால் உங்களோட குடும்ப சம்பிரதாயப்படி சாமி கும்பிட்டு மனசை, அதாவது குலதெய்வ கோயிலுக்கு நல்ல ஒரு சாமி கும்பிடுறது நல்லது. அது மூலிமா மனசுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் வேலைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முறையாக திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட கவன சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. அது தவறுகளை செய்கிற மாதிரி இருக்கும். சில சூழ்நிலைகளை சிந்தித்து செயல்படுங்க. ப்ரொஃபஷ்னலாக எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. உங்களோட மன வருத்தங்களையும் மன உளைச்சலையும் தொழிலில் காட்டாமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று பேசுறதுல சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அனுசரிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அமைதியாக இருக்கிறது நல்லது. அது மூலிமா நல்லிணக்கம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. சில நேரங்களில் நீங்கள் கோவப்படுறதும் எரிச்சல் ஏற்படுத்துறதும் சில பிரச்சனைகளை பெருசாக்குற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. உறவுகளுக்குள்ளே இன்று விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. இது கணவன் மனைவிக்கும் பொருந்தும், காதலர்களுக்கும் பொருந்தும். இன்று காதலர்கள் சந்திக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கையில் பணம் இல்லை. தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. செலவுகளை கண்காணிங்க. அதுவும் தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கேட்ட உடனே இருக்கிற செலவை பண்ணிவிட்டு அது அப்புறம் வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக ரிலாக்ஸாக வைக்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு ஜாலியாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பத்தோடு தான் ஆரம்பிக்கும். ஏன்னா செய்கிற செயல்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்குது. ஏகப்பட்ட குழப்பங்கள் மனசில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட சிந்தனைகள் உங்களையே தடுமாற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பதட்டப்படாதீங்க. உறவுகளுக்குள்ள கோபத்தை காட்டாதீங்க. சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்கும். அதை எண்ணி வருந்தாதீங்க. நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தனிமை இன்று ரொம்பவே அவசியம். மனசில் வெறுமை இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனிமையில் செய்யுங்க. அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க. அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியிலேயே சூரியன், செவ்வாய், சனி இருக்கிறதும் 2ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல புதனும் ராகுவும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். பேச்சில் கண்டிப்பாக நிதானம் தேவை. முடிஞ்ச வர அடுத்தவங்க பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. சூழ்நிலைகளை அனுசரித்து போங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பதட்டப்படாமல் நாளை யதார்த்தமாக கொண்டு போகிறது நல்லது. ஏதோ இழந்தது மாதிரி ஒரு கவலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களை சிறப்பாக செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியது அவசியம். நடக்கிற சூழ்நிலைகளையும் செயல்களையும் கேஷுவலாக சாதாரண போக்கில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் சீரியஸ் ஆகாதீங்க, எமோஷ்னல் ஆகாதீங்க. மனசை வருத்திக்காமல் தெளிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட தொழிலில் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. சிறப்பாகலாம் செயல்களை செய்ய முடியாது. முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட மன உறுதி கம்மியாக இருக்குது. உங்ககிட்ட துணைக்கிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் இது காட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் மனசில் இருக்கிற குழப்பத்தெல்லாம் எல்லா விஷயத்துலையும் துணைக்கிட்ட வெளிப்படையாக பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளேயும் சரி, இன்று சந்திக்காமல் இருக்கிறதோ அதிக நேரம் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பேச்சுக்கள் சில நேரம் வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஆகலாம். வார்த்தைகளால் சில பிரச்சனைகளை சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க முடிஞ்சால் அமைதியாக இருங்க, ஒதுங்கி இருங்க. இல்லைன்னா இன்று அதிக நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது கஷ்டமாக இருக்கும். அவசர தேவைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். செலவுகளில் மருத்துவ செலவுகள் இல்லைன்னா பண விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. பணத்தை ஜாக்கிரதையாக கையாளுங்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி, மூட்டு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தகுந்த சிகிச்சை எடுக்கிறது, ஓய்வு எடுக்கிறது, மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி 3 ராசிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம், தனுசு, அதே நேரங்களில் கன்னி ராசி. இந்த 3 ராசிக்காரங்க உங்களோட பிறந்த விவரங்கள், அதாவது பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை போட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான கேள்வியும் சேர்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு பலன்கள் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேள்வி கேளுங்க. முழுசாக ஜாதகம் பார்க்கணுன்னா அது சுய ஜாதகம் பார்க்குறது நல்லது. இப்போதைய அதாவது வர ஆகஸ்ட் 2 வரைக்கும் காலசர்ப்ப தோஷத்துக்குள்ளே தான் கிரகங்கள் இருக்குது. அதனால் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இது வரைக்கும் தொடர்ந்து வீடியோவை பார்க்குறவங்கள உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இந்த சேனலை பார்க்குறவங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ புதிய முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாத பலன்கள் ஷார்ட்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. அதையும் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. அடுத்து வர வீடியோக்களை பயன்படுத்திக்கிறது நல்லது. வீடியோ பாருங்கள், ராசியை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.